நிலாவை கையில வச்சிருக்க மாதிரி இருக்கேன். இலவசமா ஏதோ கொடுக்கணும் நாங்களும் அதில் போய் கலந்து பிச்சுமணி அண்ணா கண்டிருக்கிறோம். நல்லா செய்றீங்களா அண்ணா வீடியோ எல்லாம்? நன்றி. ஓகே ஓகே சந்தோஷம். எங்களை எஸ்கே தமிழ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். என்ன பேரடா? இதுக்குள்ளாலதான் நாங்கள் போயிட்டு வரீனா. ரெடி ரெடி. கேஜியா கேஜியா கேஜியா. பாடலோடு ஆரம்பித்தது எங்கள் பருவ. அந்த வகையிலே படிவாக்கடா பிள்ளையான ஒரு அழகான சிற்பம் வரைஞ்சிருக்கு. ஆனால் என்னத்தை வரைஞ்சி வந்துட்டீங்க? எதில் நிற்கிறீங்கன்னு சொல்லுங்க. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். நான் சக்தி. இது நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்டமன் ஆறு, தொண்டமன் ஆற்றுக்கு மேலே நிற்கிறோம். நான் முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த யாழ்ப்பாணத்தை பிரிக்கிற ஒரு ஆறுன்னு சொன்னால், அதாவது ஜம்புகோட பட்டணத்தில் இருந்து ஒரு பிரிக்கிற அந்த முதலாவது வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்து அவங்களுக்கு தெரியும். இப்போ அது தொண்டமனாறு கொஞ்சம் தூரத்தை தான் இருக்குது. அந்த பழைய வரலாற்று நூல்களில் இருக்குது தொண்டமனாறு இங்கேருந்து ஜம்புகோட பட்டணம் மட்டும் இருந்தேன்னு சொல்லி. இப்போ ஏன் இங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால், வல்வெட்டித்துறை அங்கே இந்திர விழா நடக்குதாம். இந்திர விழான்னா நீங்கள் யோசிக்கலாம், இந்திர விழான்னு சொன்னால் இந்தியாவில் தானே நடக்கும், இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி யோசிக்கலாம். எனக்கும் அதே சந்தேகம் தான். ராமன் கோயிலாக நடக்குது. அப்போ அது நடக்க எனக்கு ஒரு சரியான சந்தேகம். இந்தியாவில் பூம்புகார் என்று அழைக்கப்படுற இடத்துல தான் இந்த இந்திர விழா வளமையாக நடக்கிறத சொல்லி இங்கேயும் அப்படி நடக்குதுன்றே. இந்தியாவுக்கும் இந்த ஏரியாவுக்கும் என்ன தொடர்பு? இந்தியாவுக்கும் இலங்கை தமிழர்களுக்கான ஒரு பந்தம் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடற்கரை ஓரத்தில், அதாவது இந்தியா வந்து அந்த பார்த்தீங்கன்னா கடற்கரை, அங்கால இந்தியா இந்தியாவில் இலங்கை, அந்த இலங்கை அப்படி என்று இருந்தீங்க. அந்த கடற்கரை ஓரம் அந்திய பிரதேசத்தில் உள்ள கிராமத்தில் இப்படி ஒரு இந்திர விழா நடக்குதுன்னு சொல்லிக்க ஒரு என்ன ஒரு மர்மம் ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே சரியான பொருட்செலவில் செய்வாங்களாம். சரி, அதான் மலையத்தார கடவுள். அப்போ குளிர்விக்கிறதுக்காக மழை வாரத்துக்காக சித்திரா பௌர்ணமி, இன்றைக்கு சித்திரை பௌர்ணமி என்று செய்கிறாங்க. போய் பார்ப்போம் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி. வந்துட்டோம். சரியான தூரம் என்ன சார்? கல்வெட்டித்துறையான தூரம் தானே. இன்னும் இதில் வீதி மூடுறாங்க. கல்வெட்டித்துறைக்கு பைக்கில் வாரங்க. சரியா, எதில் நிற்கிறீங்கன்னு சொல்லுங்க. சரியா தெரியும், முதல்ல தெரியும். நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நான் எல்லாம் முடிச்சு தர மாட்டேன். பலவு மட்டும்தான், வெறும் பலவு தான். எங்களுக்கு அடையாளமே இல்லைண்ணா. என்னண்ணா? சித்திரக்கஞ்சி. வந்துட்டீங்க, நல்ல விஷயம். சித்திரை வருடம் பிரபுக்கு சித்திரா பௌர்ணமிக்கு சித்திரை கஞ்சி குடிக்கிறாரு. நல்ல இனிப்பா இருக்கு சித்திரை கஞ்சி, சக்கரை போட்டு அமர்றான். அந்த உடனே இனிப்பா நல்ல விஷயம் நடந்திருக்கு. பாப்போம், பேக்ரவுண்ட்ல பாட்டு தான் போறேன், என்ன நடக்குதோ தெரியல. கடவுள்லாம் அங்கே பார்த்தோம். லைட்டிங் நல்லா இருக்குண்ணா. இந்த வானத்தோட பார்க்க நல்லா வானம்
இந்த வீடுகளை பாருங்க. ஏது ஏற்கனவே தெரியல வீடு இங்கே கூடுதலாக எல்லாம் வெளிநாடுகள்லாம் சரியா. மற்றது இங்கே கொஞ்சம் பணக்கார கடத்தொழில் செய்கிறவே தானே, நல்ல சம்பளம் நல்ல காசு. அப்போ எல்லாம் இங்கே எல்லாமே கையில் வரலாம். லைட்டுகளை பாருங்க சேச்சி எப்படி இருக்குன்னு பரவாயில்ல இருக்கு. ஒரு பூ மாதிரியான இந்த கோயிலாம் இந்த கோயில் திருவிழா தான் நடக்கும். எல்லாம் மக்கள் வந்து களைச்சி இருக்கிறதுக்கு மண்ணால் செய்து மணல் போட்டு கிடக்குது. வந்து இருக்க சொல்லி களைச்சா வந்து இருக்க சொல்லி லைட்டிங்கில் பார்க்கவே ஒரு ஆசையாக கிடக்கு. என்ன வேண்டாம் மணிக்கடை கணால கேஜி அப்படி போய் விளாட்டுருவா. இருக்கட்டும் வாங்க, இதெல்லாம் வேணும் அப்படி. ஆ வாங்க வாங்க பாருங்க. அப்படி என்ன நினைக்கிறேன் பாப்போம். இஞ்சால பாருங்க, அடுத்த ஆட்டோபஸ் இங்க பாருங்க. சரி இல்லை இல்லை கடல் வாழ் உயிரினங்கள் இங்க பாருங்க. நடன மங்கைகள் அங்கே எல்லா இடத்தையும் இருக்கணும். நல்லா இருக்கத்தான் எவ்வளோ செலவழிச்சு செய்திருக்கணும். எல்லாமே நடன மங்கைகள்லாம். செம்பகம் உடனே போய் நிற்க வேண்டியதாம்மா. இங்கே அடுத்த ஒரு நடனம், இது நல்ல வடிவான நடனம் மங்கை. ஓ நல்லா இருக்குதான். என்ன ஏரியா லைட் பாருங்க மேல அந்த மாறி மாறி ஓடி ஓடி நல்லா இருக்கு. போட்ல இருக்கிற லைட்டுகளை பாருங்க. போட்ல இருக்கிற லைட் நடன மங்கைகள். எங்க போனாலும் சுத்தி சுத்தி பார்த்தாலும் முள்ளு விடாமல் லைட் தான். உங்களை பார்க்க போனா இந்த வல்வெட்டி துறையே ஏரியா ஃபுல்லா லைட்டால மினுங்கு. நாங்க நடந்து வந்து களைச்சு போய் ஒரு ஆக்கள்கிட்ட கேட்டேன். நாங்க எவ்வளவு தூரம் போகணும்னு கேட்க, அதுல ஒரு அண்ணா தான் ஒரு குறுக்கு பாதையா காட்டினாரு கடற்கரை வழி. இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சுத்தி அதால போய் திருப்பி அதால போகணும். இங்க பாத்தீங்கன்னா பின்னால போட்டுகள் எல்லாம், இது நான் துறைமுகம் நினைக்கிறோம், மீன்பிடி துறைமுகம். போட்டுகள் எல்லாமே லைட்டுகள். அப்படியே திரும்பி பாத்தீங்கன்னா அங்க அந்த கடல் வழி அங்கே எல்லாம் லைட்டுகள். இங்க வந்து ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு நடந்து போற பாதையில எல்லாம் கொஸ்டி எப்படியும் ஒரு 9-10 இசைக்குழு மியூசிக் ப்ரோக்ராம். ஒரு கிராமத்துக்குள்ளேயே ஒரு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி. இந்திர விழான்னு சொன்னா இந்த வல்வெட்டி துறையே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். அந்த மாதிரி தான். நாங்க தான் நேரத்தோட வந்துட்டோம். நாங்க டைம் பங்க்சுவாலிட்டி கடைபிடிக்கிறோம். நேரத்துக்கு வந்துட்டோம். 10 மணி 9 மணி 10 மணி ஆகுமா. நாங்க 6:30க்கே வந்துட்டோம். சரி ஓகே பாப்போம் என்ன இருக்குன்னு சுத்தி சுத்தி பாப்போம். ஒரு விளையாட்டு கெதியா களைச்சு போனா இருக்கிறது சான்ஸ் தர்றா. இந்த முழுக்க நடக்கிறது தான். இதில் ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது. கேஜியா அளவு பட்டத்திருவிழா நடந்த இடங்கள்லானே. அப்போ ஃபுல்லாகவே பட்டங்கள் பாட்டு போட்டுறாங்க. வாங்க கட் பண்ணுவோம். இப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாலம் ஒன்று இருக்கு. உள்ளே போகிறோம். இதுக்குள்ளால தான் நாங்கள் போயிட்டு வரீனா. ஹலோ என்ன வருமா இருக்கா? நல்லா இருக்கத்தான் செய்திருக்கான் பாலம். நல்லா இருக்கத்தான் பாலம் இருக்கு. என்ன மீன் வரும் நானு? என்ன மீன் வரும்? என்ன மீன்?
நேத்து ஏன்டா நான் கடிக்குமோ ஆ உங்களை கடிச்சாதா அப்ப ஆ பிடிச்சிருங்களா என்ன பேரடா? அபிலாஷ் நல்லா கதைக்கிறாடா தனியே வந்த நீ தனியே பயம் இல்லையா இருக்க வர கடலுக்கு இல்லையா டைம் இல்ல. அம்மா அப்பா அங்க வீட்டு கட்டிக்காரனா? ஓகே ஹாய் சொல்லி விடுங்க. பிச்சுமணி அண்ணா கண்டிருக்கிறோம். வீடியோ நல்லா செய்றீங்களா அண்ணா வீடியோ எல்லாம்? நீங்க தனியா யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? பள்ளிக்கூடம் படிக்க தெரியாது. இப்போ தேவசார அப்புறம் தெரியும். பள்ளிக்கூடம் படிக்க கண்டிருக்கேன் உங்களை நான் ஏழவளுக்கு தான் வந்து நான் மாட்டேங்க. நிறைய பேருக்கு எங்களை தெரியும். இப்போ வெளியில வந்து அப்புறம் தெரியும். சோசியல் மீடியா எடுத்துட்டீங்க. நீங்கள் அங்கே தான் இருந்த இடம் சொந்த இடம் சொந்த இடம் வந்து மூளை ஹாஸ்பிட்டல் கிட்ட. சரி ஓகே நன்றி நன்றி அண்ணா. அண்ணா நன்றி. ஓகே ஓகே சந்தோஷம். எங்களோட எஸ்கே தமிழ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். ஓகே பாய். நிலாவை கையில வச்சிருக்க மாதிரி இருக்கு. இலவசமா ஏதோ குடுக்கணும் நாங்களும் அதுல போய் கலந்து இலவசமா தேநீர் குடிக்கணும். என்ன ஒரு அடிபாட்டுள்ளது. பெருமானம் காண்க வர்க்க மூலம் பூக்கூண்டு பறக்குது பாருங்க. பறந்த பூக்கூண்டு இருக்குல்ல, போன முறை விழுந்து ஒரு வீடு எரிஞ்சு அந்த வீடு செய்து கொடுத்தவ பெரிய நியூஸ்ல இல்லாம வந்தது. சரி வாங்க பாப்போம். ரைட் இப்படிதான். இது அடுத்த இது ஒரு மியூசிக் ப்ரோக்ராம். அந்தரத்தில் கீழால் ஆக்கள் போய் வரையலாம், மேலால ப்ரோக்ராம். சனத்தை பாருங்க, இப்போ டைம் ஆகாதான் சன கூட்டம். இதுதான் கிளியர் லைட் மேலே நடக்குது ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க விட போய் நான் போக்கொண்டு இப்போ கேஜியா ஒரு ரோட்டத்தை பாருங்க. கேஜியா இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? நான் இதை விட பெருசையை பார்த்துருக்கேன். அடிச்சு பிடிச்சு முன்னு வந்துட்டீங்கண்ணா. நெருப்பு கொளுத்தி கீழே குடிக்கணும். இல்ல நெருப்பு மாயில கொளுத்தி விடுவீங்க. இப்ப நெருப்பு அது காத்து விரிக்க இல்லை வேணும். இது சும்மா சும்மா இருக்கு. நோமலா நெருப்பு பிடிக்கத்தான் விரியும். இனி இந்த நெருப்பாயில பாட்டுச்சுண்டா எரிஞ்சு விட்டுரும். நெருப்பு அந்த அதுல படாம செய்யும். பாரு அந்த பந்தமே கட்டுறேன்னு சொன்னா எரிஞ்சு கொண்டு இருக்கு. அப்படியே சின்னவர்கள் தான் செய்யறாங்களே. அந்த நெருப்பு பிடிச்சா தெரியாது. போன முறை ஒரு வீட்டு மேல விழுந்து வீடு பறக்குது சுழட்டி விடுறாங்க. எவ்வளவு வேகமா போகுதுன்னு பாருங்க. கேஜியா இது காண்டு என்ன கேஜியா குள்ளையா தந்தது. நல்ல வடிவா இருந்துச்சு. நீல கலர்ல எனக்கு பார்க்க ஆசையா கிடையாது. என்ன இது மட்டும் கூட கண்ணுக்கு தெரியுது. ஒரு அழகான சிற்பம் வரைஞ்சிருக்கு. ஆனா என்னத்தை வரைஞ்சிருக்குன்னு தெரியல. நல்ல வடிவா இருக்கா?
என்ன மீனிங் என்று விளங்கல. சில பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த கடம்ப மரம் கொமான் போட்ட ஒரு ஆள் சன்ன கூட்டம் பாருங்க. இரவில் தேத்தண்ணி குடிக்கிறது நல்லந்தான், ஆனா எல்லா இடத்தையும் தேத்தண்ணி குடிக்கிறவன் இந்த வெக்க நேரத்து கூலா கொடுத்தா தான் குடிக்க நல்லா இருக்கு. சத்தி வாங்கிட்டார் போல. வாங்கிட்டேன். வாங்கி கொண்டே குடிக்கிறார் பாருங்க. என்ன சக்தி வாங்கி கொண்டே குடிச்சீங்க? கூலா குடிக்க வேணும் நிறைய. ரெண்டும் உங்களுக்கு நினைக்காது, இது ரெண்டு எனக்கு தான். என்ன சக்தி நல்ல வடிவான ஒரு இடத்துல போய் சக்தி நிற்கிறார். நல்லா குடிப்பார் சக்தி தான். நல்ல படிவா கடை பிள்ளையான சொல்லுங்க. நல்ல பழங்கள் தொங்குற மாதிரி மரத்துல கடையால சின்ன சின்ன சாப்பாடுகள் எல்லாம் இந்த கடைய போட்டு போட்டு குடிக்கிறேன். ஒரு வித்தியாசமா இருக்கு. நான் பார்க்க அந்த இந்தியாவுக்கு நம்ம ஒரு பொண்ணு அங்க இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. என்ன படிப்பீங்களா அந்த பாட்டை? அப்படியோ? சிவலிங்கம் புதுசா ஒன்று செய்து வைக்கிறான். ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து வந்துருப்போம். பெரியாக்க கூட வந்தா ஞாபகம் இருக்கும். நடந்து திருப்பி போய்க்கான் கஷ்டம். ஆனா கலைக்கல என்னன்னு சொன்னா ஒவ்வொரு இடத்தையும் புதுசா அதை செய்து வைக்கிறாங்க. அதுதான் இது ஒரு கண்ட சீருக்கு போய்கொண்டே இருக்குது. நாங்க அம்மனோட நிப்பாடி போட்டு போவோம். கலாச்சு போனோம். சரி ஓகே, இதோட திரும்புவோமா? லைட்டை பாருங்க, நல்ல வடிவா இருக்கு. ஆரம்பித்திருக்கின்றார்கள். எந்த காரியத்தை தமிழ் பண்பாட்டிலே செய்தாலும் எங்களுடைய இறை சிந்தனை கொண்ட பாடலோடு ஆரம்பிப்பது எங்கள் மரபு. அடுத்த போக்குண்டு நல்ல பெரிய போக்குண்டு விட்டுருக்கலாம். இந்த கோயில் தானா? இது பிள்ளையார் கோயில் போல எனக்கு. லைட்டிங்கு தான் காசு. என்ன எல்லா இடமே லைட். இங்க பிள்ளையார் பவனி வந்து கொண்டிருக்கிறார். மேலே பாருங்க பிள்ளையார் லைட் செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. ஷர்ட்டோட உங்களுக்கு வரையிலாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுதான் சக்தி. அங்கே நின்றுட்டேன் நான் வீடியோ. எனக்கு இந்த மியூசிக் பாட்டுக்கு அதை பார்க்காம போக மனசு வரையில. அதுதான் பாரு. பரதநாட்டியம் எல்லாம் இருக்குது போல. வெளிக்கிட்டு நிற்கணும். கேஜி அது என்னன்னு சொல்லுங்க பாப்பா. அதுதான் கேஜி. அப்புறம் அந்த நெருப்பில் இருந்து பறக்கிறது போய் எடுத்துமா.
ஒன்று காட்டி இருப்போம். இங்க 2 அந்த இசை கச்சேரிக்கு முன்னுக்கு 2 பறக்க விட போயினோம். பறக்க பார்த்தீங்கன்னா 60 அடி பலூன், ராட்சத பலூன் பறக்க விட போயினோம். போன முறை அப்படி ஒரு பெரிய பலூன் தான் பறக்க விட்டு பெரிய ஒரு வீட்டை எரித்து வீடு செய்து கொடுத்தவ. இந்த முறை நல்ல விதமாக இது 60 அடி நல்ல விதமாக பறக்கணுமென்று கடவுளை வேண்டிக்கொண்டு 81 அடி அன்னைக்கு விட போயினோம். 81 ஆண்டு நினைவுக்கு இதோட போவோம். இதன் மூலம் இந்திரனுக்கு தூது அனுப்பினோம். அப்படியே நெருப்பை கீழே கொடுக்க அது ஊதி கொண்டு வரும். அந்த காபனி ரோடு என்ன பாயம் தெரியல. அது ஆக ஓவராக எரியவும் கூடாது. பத்தி எரிஞ்சால் அந்த இதில் பிடிச்சிடும். ஈரச்சாக அது அந்த ஆக ஓவராக எரியக்கூடாது. அவ்வளாண்டு இருக்காது. வேற எப்படி மெல்ல மெல்ல ஊத போகுது. வேற அந்த நெருப்பு பிடிக்கக்கூடாது. அந்த கவரில் பிடிக்கக்கூடாது. மெல்ல மெல்ல காற்று உள்ளே போய் இது விரியும். கொஞ்சம் கொஞ்சம் காற்று வந்துட்டு காவாசி வந்துட்டு அஜவாசி வந்துட்டு நல்லா பாட்டும் அங்கால படிச்சு கொண்டிருக்கிறான். பெருசா ராட்சத பலூன் இதோ வெற்றிகரமாக ராட்சச புகைக்குண்டு வானில் மிதக்க தயாராகி கொண்டிருக்கிறது. என்ன வேற லெவல்ல சொல்றீங்க கேஜி? ஓகே விட போய் நான் நினைக்கிறேன். ரெடியா இது நெருப்பு பந்தம் கட்டி உள்ளு கதை இதில் நெருப்பு பந்தம் கட்டினான். பற்ற வைக்கலாம். என்ன அது எரியத்தான் இது இன்னும் கொஞ்சம். ரெடி ரெடி. கேஜியா 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 மெல்ல மெல்ல தான். ஆ 60 அடி ராட்சத பலூன் எப்படி போகுது பாருங்க. கேஜியா சொல்லுங்க என்ன மாதிரி? சரிஞ்சு சரிஞ்சு போகுது என்ன? நல்ல மனசு. தண்ணி போத்தில் தண்ணி விற்கிற விலைக்கு தண்ணி போத்தில் குடிக்கணும். கேஜியா என்ன கொடுத்தாலும் மீட்டுற மாதிரி தண்ணி போத்தில் வேண்டி வந்துட்டா. நான் தான் விட்டேன். நான் தான் வேணுமா? ஆனால் நல்ல விஷயம் வேணாம். தண்ணி போத்தில் இப்போ தண்ணி இந்த போத்தில் ஒன்று 60 ரூபா 80 ரூபா ஒரு போத்தில் 80 ரூபா.
சன்னத்தை பாருங்க என்ன கேஜியா ரோட்டில் கொத்தி நடக்குது ரோட்டில் ஆடி வெள்ளம் தேடி வந்து ராகம் சொல்லித் தரும் எந்தன் ராகம் ஆளு எந்தன் வாசல் வரும் கிளியே பார்த்தீங்கன்னா கரகாட்டங்கள் போய் கொண்டு இருக்குது மாதிரி எல்லா ப்ரோக்ராம் எடுத்துனாங்க என்ன பிரச்சனைடா பேக்ரவுண்ட் மியூசிக் பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ கூட படிச்சுட்டு இருக்கு பாட்டு காப்பிரைட் வருதோ தெரியா அதால் கொஞ்சம் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை முடிஞ்சதை எடுத்துனாங்க இது எடுக்கிற சரியான கஷ்டம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஒரு 5-6 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே இப்போ ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கு களைச்சு போனா கேஜியாவுக்கு தெரியா எவ்வளோ கிலோமீட்டர் நடந்துட்டு சொல்லி முடியவே இல்லை சரியா கடைசியா சுண்டெல்லாம் வாங்க முடிஞ்சது சுண்டல் இல்லை அது மிக்ஸ் அந்த எல்லாமே இருக்கும் சாப்பிட்டுட்டு போக போறோம் சரியா கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கோம் அதால நீங்க கஷ்டப்பட்டு பாருங்க கட்டாயமா பாருங்க வேற லெவல் வேற லெவல் எல்லாம் கலந்துருக்கு எல்லா கலைகளும் கலந்து நிறைய இடம் ஒரு 1-2 இல்ல பார்க்க போனா ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு ப்ரோக்ராம் ஒரு ஊரே ஒரு கோலாகலமா இருக்குது இங்க இந்திரனுக்கு தூதெல்லாம் அனுப்பி இருக்கணும் பிரம்மாண்டமா நடந்திருக்குது சரியா களைச்சு தூரம் அதாவது 5 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் நடந்து வீடியோ எடுத்திருக்கிறோம் தவறாம பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மறக்காம நீங்க புதுசா எங்க சேனல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கேஜியா சக்தி பாய் ஒரு இது விழுந்து கொண்டிருக்குது 3 கிலோமீட்டர் தாண்டி நாங்க 3 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் கடலுக்கு தான் விழுகுது ஏன்னா கடலுக்கான